நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கை வந்து புலி மாதிரி பாயணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, திமுகவினர் வந்து ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு திமுக காரன் வந்து ஏன் டீ குடிக்கணும்? அவங்க தான் வீரர் இருக்கு, வீரன் வெறித்தனமா இருக்கான். சும்மா அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். உனக்கு அனுப்புவா 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 அண்ணன் அனுப்புவா. வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான். வெறித்தனம் அதான் எங்க சனம் வெறித்தனம். அது ஐயோ ஐயோ எப்படி சும்மாதான் பேசுது. நிக்க எப்படி முடியும்? நிக்க எப்படி முடியும்? எப்படி நிக்க முடியும்? ஏதாவது தெளிவு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீ வரியா நீ வரியா உனக்கு அரை விழுக்க புள்ளி வாக்கு இருக்கான்னு தெரியாதவனு கூட சீட்டு. சரி வச்சுக்க. எதுக்கு நோட்டு? இதான் பெரிய இது. என்ன பெரிய இந்த பொங்கலப்ப இந்த 3000 ரூபாய் எதுக்கு? 6800 கோடி இதுல இழக்கிறோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி வாங்கிருக்கீங்க. இந்த 4.5 லட்சம் கோடியில இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடா என்னால மாத்த முடியும். இப்ப வரைக்கும் மழை பெஞ்சா கழிவு நீர் மழை நீர் வழிந்தோட இல்ல, குடிநீரோட கழிவு நீர் கலந்து வருது. ஏன்னா கலப்புறாங்க. அது ஏற்றதாழ்வுற்ற சமத்துவத்தை தண்ணியில உருவாக்குறாங்க. இவங்களை போய் பேசிக்கிறீங்க. 60 வருஷம் 65 வருஷம் ஆண்டுட்டாங்க. இன்னும் தலைநகர்லயே பயணிக்க பாதை இல்ல. மழை நீரும் கழிவு நீரும் அழகா வெளியில போறதுக்கு தேங்காம போறதுக்கு ஒண்ணு இல்ல. தம்பி, வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது தேர்தல் அரசியல். வெள்ளமே தேங்காது சாலையை போட்டு பராமரிச்சு கொண்டு போறது மக்கள் அரசியல். நான் இந்த அரசியல் இருக்கேன், அவங்க அந்த அரசியல் இருக்காங்க. நீங்க எந்த அரசியல நிக்க போறீங்க? அதான் இப்ப கேள்வி. புரியுதா? என் தம்பிக்கு தான் சொல்றேன். இந்த பதில் புரியுதா? புரியுது. வேற